மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டை திமுக தான் வலியுறுத்தியது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் சட்டமன்றத்தில் கூறியுள்ளார். இதற்கு எதிராக அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவையில் இன்று பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு சட்டமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கியது. முதல் நாளில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து இரண்டாவது நாளான இன்று அதன் மீது விவாதம் தொடங்கியது. அப்போது உரையாற்றிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வர திமுக தான் வலியுறுத்தியது என்று கூறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அமைச்சரின் இத்தகைய பேச்சுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து உரையாற்றிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஆளுநர் ஒப்புதல் இல்லாமலேயே சட்டப்பிரிவு 162 கீழ் அதிமுக இதை அமல்படுத்தியது. இந்த 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வர திமுக தான் வலியுறுத்தியது என்று கூறுவது தவறான தகவல். அதை கொண்டு வர திமுக போராடியதாக ஏதாவது ஆதாரத்தை காட்ட முடியுமா? இவ்வளவு பேசுகிறீர்களே, நீட் தேர்வை உங்களால் ரத்து செய்ய முடிந்ததா என்று திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வை மத்திய அரசு கொண்டு வந்த பிறகு 2020இல் நீதிபதி கலையரசன் குழுவின் பரிந்துரையின்படி மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை அப்போதைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.